அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். இது கபோல் சக்தி விஷாகா அப்படின்னு. கபோல்னா சீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கண்ணும், சக்தினா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அதனால செய்கிறோம். அதுக்காக கபோல் சக்தி விஷாகா அப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு அதை செஞ்சிடலாம். கைகளில் இப்போ நீங்கள் எப்படி உட்கார்றதுனாலும் உட்காந்துக்கலாம். நீங்கள் இப்போ கால் மடக்கிட்டு நீங்கள் உட்கார முடியலன்னா நீங்கள் நாற்காலியில் கூட உட்காந்துக்கலாம். இது சுக்காசனா, இதுலேயும் உட்காரலாம். இல்லைன்னா வஜ்ராசனா, பத்மாசனா, இதில் ஒன்றாலும் உட்காந்துக்கலாம். முதுகு நல்லா நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ 2 கைகளுமே எல்லாவோட நுனியுமே இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இப்போது நம்ம மூக்கை அப்படி மூட போகிறோம். இது கொஞ்சம் நல்லா மூச்சை அடக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் அடக்கினா போதும். ஃபஸ்ட்டு ஒரு 5 வினாடிகள் அடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 வினாடிகள், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். எடுத்த எடுப்புலேயே நாங்கள் நிறைய ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கட்டை விரலை வச்சு நம்ம மூக்கை மூடிடுவோம். மூக்கை மூடிட்டு அதுக்கப்புறமேட்டு வாய் வழியாக மூச்சு இழுக்கணும். எப்பயும் ஒரு சில மூச்சு பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாகவே இழுத்து மூக்கு வழியாக விடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது வாய் வழியாக இழுத்து மூக்கு வழியாக விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த மூச்சு பயிற்சியில் வாய் வழியாக நல்ல மூச்சை இழுத்துட்டு, அதாவது நம்மளோட தாடை நல்லா கீழே இறக்கிட்டு இதிலே நம்ம மூச்சை அடக்க போகிறோம். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 வினாடிகள் அடக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தாடையை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சை மூக்கு வழியாக விட போகிறோம். இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் என்னென்னா, வாய் வழியாக மூச்சு எடுத்துகிட்டு மூக்கு வழியாக விட போகிறோம். அவ்வளோதான். இழுக்கும் போது கண்ணுகள் திறந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தாடியை கீழே இருக்கும் போது கண்கள் மூடி இருக்கணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நார்மலாக மூச்சு உள்ளே இழுத்துட்டு வெளியில் விட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கையை இப்படி சேர்த்து வைக்கலாம். வச்சுட்டு இப்படி மூக்க மூட போகிறோம். கைகள் இந்த 2 கைகள் எல்போஸ் இப்படி தூக்கி இருக்கணும். மார்பு பகுதி கொஞ்சமாக விரிஞ்சு இருக்கணும். கை கீழே இறக்காமல் இப்படியே வச்சு பண்ணணும். 2 இந்த கட்டை விரலை வச்சு மூக்கை மூடிட்டு வாய் வழியாக மூச்சை இழுத்துட்டு கன்னத்தில் அந்த மூச்சை அப்படியே சேமித்து வச்சுக்கணும். அதாவது இப்படி இந்த மாதிரி சேமிச்சுட்டு வச்சுட்டு அப்படியே தாடையை நம்ம கீழே இருக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாயில் அந்த மூச்சை எடுத்து வச்சு இப்படி வச்சுட்டு கீழே குனியும் போது கூட அதுக்குள்ளேயே நீங்கள் மூச்சை விட்டுறக்கூடாது. அந்த மூச்சை இழுத்ததை அப்படியே வாய்க்குள்ளே வச்சு இந்த தொண்டைக்குள்ளேயே வச்சு நீங்கள் அடக்கிக்கணும். அடக்கிட்டு இதுலேயே நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தாடையை எடுத்துகிட்டு நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 5 முறை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தளர்த்திட்டு
மறுபடியும் வந்து ஒரு 5 முறை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டு செய்யும் போது ஒரு 5 வினாடிகள் மட்டும் அடக்கினா போதும். அடுத்த செட்டு செய்யும் போது ஒரு 7 வினாடிகள் வந்து நம்ம அடக்கிக்கலாம். சரி, இந்த கபோல் சக்தி விஷாகா பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதாவது நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். இதில் வந்து இன்னும் நிறைய வந்து பலன்கள் வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ் மசில்ஸை டோன் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் போய் சொல்கிறோம். அப்படின்னா உங்களோட முகத்தை வந்து நல்ல மலர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நல்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த மூச்சை வந்து தொண்டையில் அடக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஜலேந்திர பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பந்தாஸ் இருக்குது. ஜலேந்திர பந்தா, ஒட்டியான பந்தா, மூல பந்தாங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பந்தாவும் நம்ம செஞ்சுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த குழாயை வந்து மூச்சு குழாய்கள் வந்துமே வந்து நல்லா சுத்தமாக வந்து இருக்கும். எல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வெளியில் வந்து மூச்சு வெளியில் விடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த நச்சு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இது மாதிரி வந்து நிறைய வந்து பலன்கள்லாம் இருக்குது. இதை அப்படியே வந்து மூச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.